சில பலவீனங்களின் நிமித்தமாய் நம்மை நாமே அற்பமாய் எண்ணிக்கொண்டு சில காரியங்கள் நிமித்தமா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அலங்கார வஸ்திரத்தை கலட்டி வச்சிருக்கிறோம், வல்லமையை கலட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து வஸ்திரத்தை தரித்துக்கோ. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் நீ உன்னிடத்தில் வருவது. இப்ப நல்லா கவனமா கேளுங்க. அடுத்து சொல்றார், பரிசுத்த நகரமா இருக்கிற எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். அப்படி நீ தரித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனும் அசுத்தனும் உன்னை நெருங்கிறது கிடையாது. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு ஈஸியா யாரு வேணா உங்களுடைய சமாதானத்தை ஈஸியா டச் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க. யார் வேணா உங்களை அள வச்சுட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு பிசாசின் தந்திரமான காரியங்கள் ஈஸியா நம்மளை அசர வச்சுட்டு போயிடுதா இல்லைங்களா? குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துட்டு போயிடுது, குடும்பமா உட்காந்து அள வச்சிடுது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்குது. ஆமா இல்லைங்களா? காரணம் ஏன் தெரியுமா? என் வல்லமையை கலட்டி வச்சிருக்கிறேன், என் அலங்கார வஸ்திரத்தை கலட்டி வச்சிருக்கிறேன், கலட்டி வச்சுட்டு நான் படுத்துட்டேன், கலட்டி வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். அதனாலதான் சத்துருக்கு என் மேல அதிகாரம் வந்துடுது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரா, உன் வல்லமையை தரித்துக்கோ, உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கோ. அதுக்கு மேல பாரு, அசுத்தம் உன்னை தொடுவது கிடையாது, அசுத்தன் உன்னை நெருங்குவது கிடையாது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டை அவிழ்த்து விட்டு எழுந்துரு. ஒரு பொருள் தூசி அடையுது என்று சொன்னா வைச்ச உடனே வராது, அதை வைத்த உடனே அது தூசி வராது. அது குறிப்பிட்ட நாள் அங்கேயே இருந்துடுச்சுன்னா, அது ஒண்ணுமே யூஸ் ஆகாது, அங்கேயே இருந்துடுச்சுன்னா அது மேல என்ன வந்துடும்? தூசி. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல தூசி வருகிற அளவுக்கு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன் மேல தூசி படிஞ்சுக்கிற அளவுக்கு பாருங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷேக் ஆயிருந்தாலும் அந்த தூசி இருந்திருக்காது. எங்கேயும் நீங்களும் நானும் ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்துகிறார், எழுந்துரு, எழும்பு, உன் வல்லமையை தரிச்சுக்கோ. எங்கேயோ மாட்டி வச்சிருக்கிறோம், எங்கேயோ கலட்டி வச்சிருக்கிறோம், அந்த வஸ்திரத்தை நீங்களும் நானும் மறுபடியும் எடுத்து போட்டுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கும் போது மட்டும்தான் கர்த்தருடைய சித்தத்தை சரியா செய்யணும். நல்லா, நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் எழுந்திருக்காததுனால கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மை எனக்கு தெரியல. நான் எழுந்திருத்து நிற்காததுனால அந்த வார்த்தை என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் எழுந்து நிற்காததுனால இந்த வார்த்தை நாளைக்கு நான் இப்படி போய் செய்தனா அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, நான் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால எனக்குள்ள இன்னும் டவுட் இருக்கு. நான் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால எனக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கு. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா? வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ அவர் யார் என்பதை விசுவாசித்து எழுந்து நில்லுங்க. என்னை எழுந்திருன்னு சொல்லுகிறவர் உள்ள வல்லமை உள்ளவர், என்னை எழுந்திருந்து சொல்லுவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஒரு பராக்கிரமசாலி, அவர் பயங்கரமான தேவன் அப்படின்ற ஒரு காரியத்தை நினைவு கொண்டு நான் எழுந்திருச்சு நிற்பேன்னு சொன்னா, இப்போ எந்த காரியம் உன்னால முடியாதுன்னு நினைச்சு அந்த காரியம் முடியறத உன் கண்களால நீ பார்ப்ப.